என்ன இது? இன்னைக்குன்னு பார்த்து கேப் புக் பண்ணா கேப் கேன்சல் ஆகிட்டே இருக்கு. அவ்வளோ பிஸியாவா இருக்காங்க எல்லாம். இப்ப என்ன பண்ணலாம்? சரி, ஏதாவது ஆட்டோ இருக்கான்னு பாப்போம். ஆட்டோ 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 ஃபுல்லா இருக்கா? ஹாய் ஆதிரா, என்ன இங்க நிக்கிறீங்க? ஆபீஸ் போறேன் பவித்ரா. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு வண்டியும் கிடைக்கல. வெயிட் பண்ணி டென்ஷன் ஆகி டயர்ட் ஆனதுதான் மிச்சம். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பார்த்தது. எப்படி போயிட்டு இருக்கா ஆதிரா உங்க ஆபீஸ் ஒர்க் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு பவித்ரா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. யூசுவலா இந்த நேரத்துல ஆபீஸ் போவீங்களா? இல்ல இல்ல, ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் ஏர்லியாவே போயிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் வீட்ல ஒர்க் ஜாஸ்தி, அதான். பின்ன இருக்காதா? ஒர்க்கிங் உமனா இருந்து ஹவுஸ் ஒய்ஃபாவும் இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. யூ ஆர் கிரேட் பவித்ரா. என்ன ஆதிரா, இன்னைக்கு உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு குறையுதே. இன்னைக்கு நீங்க ஆக்டிவாவே இல்லையே, ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்ல பவித்ரா, இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சதுல இருந்தே உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது. ரொம்ப டல்லா தான் இருக்கு. என்னன்னே தெரியல. என்னாச்சு? என்ன பண்ணுது உங்களுக்கு? எனக்கு மயக்கமா வருது. மயக்கமா வருதா? ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க ரோட்ல? என்னாச்சு? என்ன, ஏதாவது ஹாஸ்பிடல் போலாமா? போலாமா? போலாம். இருங்க, அப்படியே இருங்க. ஆட்டோ வேற எதுவும் வரலையே. ஐயோ, ஆதிரா, உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. போலாமா? வாங்க, புடிச்சுக்கோங்க, மெதுவா போலாம். பாத்து வாங்க. நீங்க வெளியில இருங்க, உங்க டாக்டரை பாத்துட்டு நான் பாத்துட்டு வரேன். என்னாச்சு ஆதிரா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்னும் இல்ல பவி, சின்ன மயக்கம் தான். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என்ன போங்கன்றீங்க? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னடானா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்றீங்க. சொல்லுங்க ஆதிரா, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னும் இல்ல பவித்ரா, எனக்கு லோ பிபி. சின்ன செக்அப் பண்ணிட்டு ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. நீங்க போங்க, உங்களுக்கு வேலைக்கு போகணும்ல. என்ன போங்களா? என்ன ஆதிரா, இப்போ உங்க கூட யார் இருக்கா? தனியா தானே இருக்கீங்க? கொஞ்ச நேரம் தானே. டாக்டர் வரட்டும். டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் உங்களை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு அப்புறம் நான் வேலைக்கு போறேன். எனக்கு ஒன்னும் இல்ல பவித்ரா, நான் ரெகுலரா இங்கதான் வந்து பாத்துட்டு இருக்கேன். மாத்திரை போட மறந்துட்டேன், அதான் கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு. லிஃப்ட் குடுக்க வந்து உங்களுக்கு தேவையில்லாத சிரமம் கொடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்ன நீங்க என்கிட்ட முன்ன பின்ன தெரியாதவங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்க ஃப்ரெண்டு, எனக்கு எந்த சிரமமும் இல்ல.
ஆபீஸ்க்கு தானே, நான் ஃபோன் பண்ணி பெர்மிஷன் போட்டுக்கிறேன். இருங்க, டாக்டர் வரட்டும், நம்ம என்னன்னு கேப்போம். ஐயோ என்ன இவங்க இப்படி நேரம் காலம் தெரியாம இப்படி அன்பு தொல்லை பண்றாங்க. எப்படி இவங்க இங்க இருந்து போக வைக்கிறது? போலனா நம்மள பத்தின உண்மை தெரிஞ்சிருமே. என்ன பண்றது? ஆதிரா, உங்களோட இந்த மயக்கம் நார்மலா எல்லாருக்கும். சரி சிஸ்டர், நீங்க போங்க, நான் டாக்டர் பார்த்து பேசிக்கிறேன். ஆதிரா, டாக்டரை பாக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சரி நீங்க போங்க. கன்சீவா இருக்கவங்களுக்கு நார்மலா வர தலை சுத்தல் மயக்கம் தான். உங்களுக்கு கொடுத்திருக்க மாத்திரைய ஒழுங்கா சாப்பிடுங்க. அடுத்த வாரம் வந்து ஸ்கேன் பண்ணணும். குழந்தைக்கு ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். சரியா? நீங்க போலாம். என்ன ஆதிரா, இதுக்குதான் என்ன அர்ஜென்ட்டா ஆபீஸ்க்கு போன்னு சொன்னீங்களா? அது வந்து இப்போ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்ன ஆதிரா, இவ்ளோ நார்மலா ரொம்ப கூலா இருக்கீங்க. நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. உங்களுக்கு அது தெரியும்ல? எல்லாம் எனக்கு தெரியுது பவித்ரா. என்ன பண்றது, எல்லாமே என் கை மீறி போயிடுச்சு. இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஆதிரா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இப்படி கர்ப்பமா இருக்கிறது எவ்ளோ பெரிய தப்பு தெரியுமா? ஏன் ஆதிரா, உங்க வாழ்க்கையை இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறீங்களே? சரி, இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லுங்க. எங்க அத்தை கிட்ட சொல்லி உடனே கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ண வைக்கிறேன். நீ காரணம் யாருன்னு கேக்குற பவித்ரா. ஆனா உன் புருஷன் சந்தோஷ் தான் இதுக்கு காரணம்னு நான் சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். நீ உன் அத்தை கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? என்ன ஆதிரா, நான் கேட்டுட்டே இருக்கேன்ல. நான் சீரியஸா தான் சொல்றேன், சொல்லுங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க யாருன்னு சொல்லுங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. பவித்ரா, இப்ப நான் எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். நீங்க என் ஃப்ரெண்டு தானே, கண்டிப்பா நேரம் வரும்போது நானே சொல்றேன். இப்போ என்னால சொல்ல முடியாது. ஆதிரா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம காத்துட்டு இருக்கலாம், ஆனா உங்க வயித்துல வளர்ற இந்த குழந்தை காத்துட்டு இருக்காது, வளர்ந்துட்டேதான் இருக்கும். எனக்கு புரியுது பவித்ரா. எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க? நான் ஒரு சூழ்நிலை கைதி. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஆதிரா, என்னதான் பெண்கள் ஆண்களுக்கு சமமா இந்த காலத்துல இருந்தாலும் இந்த விஷயத்துலலாம் பாதிப்பு பெண்களுக்கு தான். எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலை மேல முள்ளு பட்டாலும் சேதாரம் என்னமோ அந்த சேலைக்குதான். அதே மாதிரி சந்தோஷத்தை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஆனா இப்போ பாதிப்பு உங்களுக்கு மட்டும் தானே, துக்கம் உங்களுக்கு மட்டும் தானே. நானும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவதான் ஆதிரா, உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க என்னமோ 2 பேருமே லவ்வர்ஸா தான் இருந்தோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் புருஷன் பொண்டாட்டியா இருந்தோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி ஆதிரா, நான் உங்களை ரொம்ப கேள்வி கேட்டு தொந்தரவெல்லாம் பண்ணல. இங்க பாருங்க, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். எங்க அத்தை சொல்லியிருக்காங்க. இன்னையில இருந்து என்ன உங்க அக்காவா நினைச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஆதரவா இருக்கேன். சரி போலாமா? சரி வாங்க, உங்களை நான் வீட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். வாங்க வாங்க போலாம். என்னடா பேசணும்னு வர சொல்லிட்டு சைலண்டா உட்காந்துருக்க? பிரதீப், நான் உன்னை திட்டினதை மனசுல வச்சுக்காதடா. நான் உன்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா தான் நடந்துக்கிட்டேன். தப்பா நினைச்சுக்காதடா. சாரிடா பிரதீப். என்னடா சந்தோஷ் சாரி கேரின்ட்டு? நீ என்னோட ஃப்ரெண்டுடா. நீ பேசுனதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன்டா. இல்லடா, நான் உன்கிட்ட அப்படிலாம் பேசியிருந்திருக்க கூடாது.
நீ இதுவரைக்கும் என்கிட்ட தப்பா ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. உன்னை போய் அப்படி டேய் பேசி சந்தோஷ் விடுறா. அதான் நான் அதை மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. நீ என்னோட ஃப்ரெண்டுடா. இருந்தாலும் லக்ஷ்மி அம்மா எனக்கு அம்மா மாதிரி தான். விடுறா. எங்க அண்ணன் தம்பி பேசினா நான் கோச்சுப்பேனா? விடுடா. உன் நல்ல மனசுக்கு நான் பேசினது எல்லாமே மறந்துட்டேன். இதுவே உன் இடத்துல நானா இருந்திருந்தேன்னா பயங்கரமா டென்ஷனா இருந்திருப்பேன். வேற ஒண்ணும் இல்லடா. ஆபீஸ் வந்ததும் உடனே மேனேஜர் ரேட்டிங் இதெல்லாம் கொடுத்து மண்டே ஒரு மாதிரி அப்செட் பண்ணி விட்டுட்டார். அது மட்டும் இல்ல, கூட வேற ஒரு டென்ஷனும் இருந்தது. அதனாலதான் அப்படி பேசிட்டேன். அண்ட் ஒன் மோர் டைம் ஐ எம் ரியலி சாரிடா. டேய் சந்தோஷ், நீ எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? விடுடா. இல்லடா, உன்கிட்ட அப்படி பேசினதுல இருந்தே ஒரு குற்ற உணர்வு என்ன ஆட்டி படைச்சிருச்சு. டேய் டேய். ரியலி சாரி. சரி சரி விடு. உன் நிலைமை எனக்கு புரியுது. சரியா? வீட்டுக்கு போ. சந்தோஷ் நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னைக்கு பவித்ராவை மீட் பண்ண விஷயத்த சொல்லிடலாம். இவளுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன இவன் நம்ம போனை கட் பண்றான்? ஒருவேளை பவித்ரா கூட இருக்காளோ, அதான் நம்ம போனை கட் பண்றானா? சரி, ஓகே. இதுக்கு மேல நம்ம அவனுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டாம். ஆதிரா மறுபடியும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாலும் பண்ணிடுவா. அதனால சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். யாரா போன்ல? அது இந்த கம்பெனி கால்ஸ்டா. அது வேணுமா இது வேணுமான்னு சும்மா சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வா சந்தோஷ். ஏன் இவ்ளோ நேரம்? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு பவி. அதான். என்னடா ரொம்ப டல்லா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பவி, விடு. டேய் சொல்றா. அதான் முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கே. என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல பவி, ஆபீஸ்ல கொஞ்சம் பிரஷர். அதான். சரி சரி நம்பிட்டேன். நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஐயோ, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டேன் பவி, எனக்கு வேண்டாம். நீ சாப்பிடு. ஏய் பாத்துடா, இப்பெல்லாம் ரொம்ப வெளியே சாப்பிடுற, உடம்பு கெட்டுட போகுது. ஏய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா, அதுக்கு போய் இவ்ளோ சீரியஸ் ஆயிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பவி, பிரதீப்போட இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நீ சாப்பிடு. சரி, அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுவும் உனக்கு தெரிஞ்சவங்கள பத்தி. முக்கியமான ஒரு சீக்ரெட். முக்கியமானவங்கனா யாரு? 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 ஆபீஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்க. என்ன என்ன எதுக்கு இவ்ளோ சீரியஸ்? நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் ஆபீஸ்ல வர்க் பண்றால ஆதிரா. ஆமா, ஆதிரா. ஆதிராக்கு என்னாச்சு? ஏன் நீ பாத்தியா? ஏதாவது சொன்னாலா? ஏதாவது? இருடா சொல்றேன். ஏன் பறக்குற? நான் ஏன் பறக்குறேன்? ஏதோ சீக்ரெட்னு சொன்னியே, அந்த கியூரியாசிட்டில கேட்டேன். அப்போ ஆம்பளைங்க உங்களுக்கும் காசிப் பிடிக்கும். இவ வேற நேரம் காலம் தெரியாம சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கா. சரி பவி, அப்படி என்னதான் சீக்ரெட்? உன் ஆபீஸ்ல வர்க் பண்றால ஆதிரா, அவ கன்சீவா இருக்காளாம். என்னடா உனக்கும் ஷாக்கிங்கா இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருந்தது. அதை விட அவளுக்கு மேரேஜ் ஆகலங்கிறது எனக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. வேற ஏதாவது சொன்னாலா? இல்லையே, வேற எதுவும் சொல்லல.
ஏய் அ, சந்தோஷ், உனக்கு ஏதாவது தெரியுமா அவ கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு? அ, 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 அது அதெல்லாம் எனக்கு தெரியாது பவி. அ, அவளை ஆபீஸ்ல பாக்குறதோட சரி. அ, அவளோட அப்பா தவறிட்டாருன்னு ஒரு தடவை போய் ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். அ, எனக்கு அந்த மத்த விஷயங்கள்லாம் எதுவும் தெரியாது. அவளும் என்கிட்ட எதுவும் சொல்லல பவி. உன்கிட்ட சொன்னாலும் இல்லையோ அது விஷயம் இல்லடா. இப்போ அவளுக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல, ஆனா இங்க தனியா இருக்கா. உன் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றா. எனக்கு என்னமோ உன் ஆபீஸ்ல தான் அவ கர்ப்பத்துக்கு யாரோ காரணம்னு தோணுது. யாரா இருக்கும்? பாம்பேல இருந்து வேற வந்திருக்கா. அப்பாவும் இல்ல. ச்சே, அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சே. ஏமாத்திருவாங்களோ? ஆ? என்ன? பவி, அதெல்லாம் விடு, நமக்கு எதுக்கு? நான் இம்பார்ட்டன்டான ஃபைல கார்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீ இத ரூம்ல வச்சிரு, நான் இப்பவே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ? சரி, ஓகே, சீக்கிரம் வா. ஆ. சந்தோஷ், என்ன இந்த நேரத்துல? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சரி, நான் ஃபோன் பண்ணேன், ஏன் எடுக்கல? ஓ, புரிஞ்சிருச்சு. சர்ப்ரைஸ் தானே? ஸ்ட்ரைட்டா வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்துட்ட அதானே? ஆமா ஆமா. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? ஆ? நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு என்ன சொம்ப நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஆ? என்ன சந்தோஷ், எதுக்கு இப்ப என்ன அடிச்ச? நான் என்னடா பண்ணேன்? எதுக்கு நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த பவித்ரா கிட்ட சொன்ன? அவ என்னென்ன கேள்வி கேக்குறா தெரியுமா என்ன? ஐயோ சந்தோஷ், நான் எதுவுமே சொல்லல. அப்புறம் எப்படி அவளுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியும்? நான் ரோட்ல நின்னுட்டு இருந்தேன். பவித்ரா வந்து என்ன பார்த்துட்டு வண்டியை நிறுத்திட்டு லிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த நேரம் பார்த்து எனக்கு மயக்கம் வந்துருச்சு. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காட்டினாங்க. அப்பதான் பவித்ராக்கு நான் கன்சீவா இருக்க விஷயம் தெரிஞ்சது. என் கர்ப்பத்துக்கு காரணம் நீதான்னு பவித்ரா கிட்ட நான் சொல்லவே இல்ல. இப்படி எதுவுமே தெரியாம என்ன வந்து அடிச்சுட்டல. உனக்கு அடிக்கிற உரிமை இருந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்காம நான் இருக்கிற இந்த நிலைமையில